Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா arithmetic progression வந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த வீடியோ பர்టిక్యులரா எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்காக நம்ம பண்ண போறோம். நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ், இன்னொன்னு கெட்வின் டியூட்டரிங். இந்த ரெண்டு சேனல்லையுமே கன்சிக்யூட்டிவா நம்ம வீடியோஸ் போட்டுட்டே வரோம். போர்டு எக்ஸாம் ஹேண்டில் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ்லையும் ரிமைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம கெட்வின் டியூட்டரிங்லையுமே போட்டுட்டே வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனில் பார்க்க போகிறது nth டேர்ம் ஆஃப் ஆன் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சீக்வன்ஸ்னால் என்ன, சீரியஸ்னால் என்ன, ப்ராக்ரஷன்னா என்ன, ஒரு ப்ராக்ரஷன் வச்சு ஒரு nth டேர்ம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காமனாக ப்ராக்ரஷனுக்கு தான் நம்ம nth டேர்ம் பார்த்தோம். பட் ப்ராக்ரஷனை பொறுத்த மட்டும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம 10th கிரேடில் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனுக்கான nth டேர்ம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? A1, A2, A3, அப் டு இப்படி போய்கிட்டே இருக்கும். A1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், A2ங்கிறது செகண்ட் டேர்ம், A3ங்கிறது தேர்ட் டேர்ம், A4 ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், கண்டினியூஸாக அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ காமனாக இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் மாதிரி, செகண்ட் டேர்ம் மாதிரி, தேர்ட் டேர்ம் மாதிரி இந்த சீக்வன்ஸில் வந்து காமனாக ஒரு டேர்ம் நமக்கு இருக்க தான் செய்யும். அதை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ A1 இது என்ன? A1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆல்ரெடி ஏபியில், அதாவது அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ A. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன்ல செகண்ட் டேர்ம் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்முடையும் காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணால் அதுதான் அடுத்த டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏயோட காமன் டிஃபரன்ஸ் பியை ஆட் பண்ணால் அதான் செகண்ட் டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற டேர்மோட காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ A3 தேர்ட் டேர்ம், ஏற்கனவே A plus D இருக்குது, அதோட இன்னொரு D ஆட் பண்ணும்போது D plus D 2D கிடைக்கும். ஸோ A3 is equal to A plus 2D. A4 is equal to A plus 2D ஓட D ஆட் பண்ணா 3D கிடைக்கும். இப்போ இங்க 4 இருக்குது, 4ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 3. ஸோ 4ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 3. இங்க 3 இருக்குது, 3ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 2. இங்க 2 இருக்குது, 2ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து 1D, D வந்து 1D நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்படிங்க ஆக்சுவலாக என்ன இருக்கணும்? 1 சப்ட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ 1 - 1 into D அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 - 1 0D அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 இருந்தா 1ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 0, 2 இருந்தா 2ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 1. D யோட கோஎஃபிஷியன்ட்ஸை பார்க்கணும். இந்த பொசிஷன் ஆஃப் தி டேர்மோட D யோட கோஎஃபிஷியன்ட்ஸை பார்க்கணும். 3 இருந்தா 3ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 2, 4 இருந்தா 4ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 3. இப்போ உதாரணத்துக்கு இப்போ A4 is equal to A plus 3D நம்ம ஆல்ரெடி மேலே எழுதியிருக்கோம். இப்போ A4 இந்த 3D நான் எப்படி எழுதுறேன்? 3 4 - 1 into D ன்னு சொல்லி எழுதுறேன். 4 - 1 into D ன்னு சொல்லி எழுதுறேன். அப்போ இங்க 4 இருந்தா என்ன போடுறோம்? நம்ம 4 - 1 போடுறோம். அதே மாதிரி இந்த 4க்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன்? இந்த ரைட் ஹேண்ட் சைடும் 4க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்றேன்? அப்போ A4 அப்படின்னா A plus 4 - 1 into D. அது மாதிரி AN is equal to A plus N - 1 into D. அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இதோட பொசிஷன் 1, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இதோட பொசிஷன் 2, இது செகண்ட் டேர்ம், இதோட பொசிஷன் 3, இது தேர்ட் டேர்ம், இதோட பொசிஷன் 4, இது ஃபோர்த் டேர்ம்.
இதோட பொசிஷன் வந்து n, அதனால இதுக்கு பேர் என்னது nth term. இதுக்கு பேர் என்னது nth term சொல்லி சொல்றோம். அப்ப 1 இருந்தா 1 minus 1, 2 இருந்தா 2 minus 1. இப்ப இந்த a plus 1d நம்ம எப்படி எழுதலாம்? a plus 2 minus 1 into d. 2 minus 1 நாலும் 1 தான். இப்ப a3 a3 இருக்கு. இந்த 2 எப்படி எழுதலாம்? 3 minus 1 into d. இது எப்படி எழுதலாம்? a plus 4 minus 1 into d. அப்ப 4 இருந்தா 4 minus 1, 3 இருந்தா 3 minus 1, 2 இருந்தா 2 minus 1, 1 இருந்தா 1 minus 1. அதே மாதிரி n இருந்தா n minus 1. அப்ப 1 இருந்தா first term, 2 இருந்தா second term, 3 இருந்தா third term, 4 இருந்தா fourth term. மாதிரி n இருந்தா nth term or general term அப்படின்னு சொல்லலாம். அப்ப a1, a2, a3 இப்படி டர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். எங்க முடியும்? an ல முடியும். இது first term, இது second term, இது third term, இது nth term. அப்ப nth term ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்? an is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப இதுதான் nth term ஃப்ரேம் பண்றதுக்கான ஐடியா. நான் ஃபார்முலா உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். nth term மெமரைஸ் பண்ணவும் மக்கப் பண்ணவும் நான் சொல்லல, ஃபார்முலாவை உங்களுக்கு டெரைவ் பண்ணியே காமிச்சிருக்கேன். an is equal to a plus n minus 1 into d. nth term ஃபார்முலா கேட்டா நீங்க இதை தான் சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் nth term தான் இங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். nth term எப்படி ஃப்ரேம் பண்றது தான் நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். nth term of an AP, அதாவது arithmetic progression, அதோட காமன் டிஃபரன்ஸ் d, காமன் டிஃபரன்ஸ் d ன்னு சொல்றோம். இந்த காமன் டிஃபரன்ஸ் b d ன்னு சொல்றோம். அந்த ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணதோட நிப்பாட்டாம எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி காமிக்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? if and AP arithmetic progression சொல்லிட்டாங்க. a is equal to 8 ன்னு சொல்லிருக்காங்க. a ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்புறம் a10 is equal to minus 19 ன்னு சொல்றாங்க. a10 னா 10th டேர்ம், an னா nth டேர்ம், a10 னா 10th டேர்ம். so an is equal to a plus n minus 1 into d ங்கிறது nth டேர்ம். இங்க 10th டேர்ம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன கேக்குறாங்க? find the value of d கேக்குறாங்க. காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது given information என்ன கொடுத்திருக்காங்க? given a is equal to 8, a10 is equal to minus 19, d find out பண்ண சொல்றாங்க. காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப நம்ம படிச்ச nth term கான்செப்டோட மேட்ச் ஆறனால அந்த ஃபார்முலா எடுத்து இங்க நம்ம யூஸ் பண்றோம். so an is equal to a plus n minus 1 into d. n வேல்யூ வந்து 10 போட்டுருக்காங்க. so இங்க n பதிலா 10 இருக்குது. so 10 ரீப்ளேஸ் பண்ணுங்க. a plus 10 minus 1 into d, a plus 10 minus 1 into d. a 10 ஓட வேல்யூ வந்து minus 19 சம்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த a 10 க்கு பதிலா minus 19 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? a இருக்கு. a யோட வேல்யூ 8 ன்னு கொடுத்திருக்காங்க. a க்கு பதிலா 8 போடுங்க. 10 minus 1 9d. so minus 19, இந்த 8 இந்த சைடு இருந்தா minus 8, இந்த 8 இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க, equal to 9d. so minus 27 is equal to 9d. so finally d is equal to minus 27. இந்த minus 27 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9 வந்து d யோட மல்டிப்ளை ஆகுது. இந்த சைடு இருந்தா டிவைட் ஆயிடும். so by 9. so d is equal to minus 3. 1 9s are 9, 3 9s are 27 ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்ப d யோட வேல்யூ என்னது? -3 கிடைக்கும். அது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் D. ஆப்ஷன் D. சோ ஆப்ஷன் D தான் கரெக்ட். இந்த क्वेश्चनல ஆப்ஷன் D தான் கரெக்ட். சோ nth டேர்ம் வந்து ஒரு ஃபார்முலாவா சொல்லாம அதை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன்ஸ் மாதிரி கொடுத்து அந்த ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருக்கேன். இது சிபிஎஸ்சியில் 1 மார்க்ல 2024ல கேட்ட கொஸ்டின். ஸோ nth டேர்ம் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பொதுவான ஐடியாவாக இருக்கும். இது ரிலேட்டடா nth டேர்ம் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைண்ட் த 7th டேர்ம், ஃபைண்ட் த 11th டேர்ம் இப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் என்ன கேட்பாங்க? 2 டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. 7th term is equal to something, 8th term is equal to something, find a and d அப்படின்னு கேட்பாங்க.
சில நேரம் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனை ஃப்ரேம் பண்ணவும் சொல்லுவாங்க. டிட்டர்மைன் த ஏபி, 2 டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க, 10th டேர்ம் கொடுத்துருவாங்க, 6th டேர்ம் கொடுத்துருவாங்க, கொடுத்து டிட்டர்மைன் த ஏபி அப்படின்னு கேட்பாங்க. சில நேரம் சம் ஆஃப் தி 7th டேர்ம் அண்ட் 8th டேர்ம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் சம் ஆஃப் தி எனி அதர் சம் டேர்ம்ஸ் கொடுத்து அதுலேயும் ஏபியை ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ nth டேர்ம் ரிலேட்டடாக எந்த சம் இது பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து என்னது, an is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவை நான் ஃப்ரேம் பண்ணியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறந்துட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி டெரைவ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். nth term or general term of an arithmetic progression அப்படின்னு கேட்டாங்கன்னா nth term or general term of an arithmetic progression with common difference d அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாராளமா நீங்க சொல்லலாம் an is equal to a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலாவை நீங்க தாராளமா சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் n வேல்யூலாம் கொடுத்தாங்கன்னா அதுல சப்ஸ்டிட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சாதான் அது ப்ராக்ரஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.